அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 28/4/2026 அன்று மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தாலி சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரம் எது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மதுரையின் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பகுதியாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் குறிப்பாக ஏப்ரல் 28 நிகழும் நிலையில் அந்த நாள் புதிய தாலி சரடு மாற்றிக்கொள்ள உகந்த நேரத்தையும் வீட்டிலிருந்தே அம்மனுடைய அருளை பெறும் வழிமுறைகளையும் தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். குறிப்பாக சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு கூட்டத்தின் காரணமாக செல்ல முடியாமல் வீட்டிலேயே தவித்து கொண்டிருப்பவர்கள் அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டு நாங்கள் கூறும் இந்த வழிமுறைகளை பின்பற்றீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். மதுரை என்றாலேயே பலருக்கும் தனித்துவ சிறப்பு மிக்க மீனாட்சி அம்மன் கோவில்தான் நினைவுக்கு வரும். குறிப்பாக மதுரை என்றாலே அது மீனாட்சி அம்மன் தான் என நினைவுக்கு வரும். 12 நாட்கள் நடைபெறும் இந்த சித்ரா திருவிழாவின் மாபெரும் நிகழ்ச்சிகளில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் முதன்மை பெற்றதாக விளங்கும். குறிப்பாக 26 அன்று மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அடுத்த 4 மாதங்களுக்கு அவரே மதுரையின் அரசியாக ஆள்வதாக ஐதீகம். அதன் பிறகு சிவபெருமான் ஆட்சி செய்வார். சிவனும் சக்தி மாறி மாறி ஆட்சி செய்யும் அற்புதமே வேறு எங்கும் காண முடியாது. பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து ஏப்ரல் 27 அன்று அதாவது ஏப்ரல் 27 மீனாட்சி முக்கியமாக விஜயமும் ஏப்ரல் 28 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் திகழும். திருமணத்தை நடத்த அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வரை தாமதமானால் திருப்பரங்குன்றத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமியும் பவளக்கனிவாய் பெருமாளும் வந்து நடத்தி வைப்பதாக ஐதீகமாகும். பொதுவாக தெய்வ திருமணங்கள் பங்குனி உத்தரத்தில் நிகழ்ந்தாலும் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் அன்றுதான் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் மீனாட்சிக்கு மட்டும் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்று ஒரு தனி சிறப்பு உண்டு. பாண்டிய மன்னர் மரபுபடி சித்திரை வசந்த காலத்தின் தொடக்கம் என்பதனால் பக்தர்களின் வாழ்வு சிலிக்கவே அன்னையின் திருக்கல்யாணம் சித்திரையில் நடைபெற்றதாக கூறுவார்கள். மன்னர் திருமலை நாயக்கனார் காலத்திற்கு முன் இக்கோவில் விழாக்கள் பங்குனியிலும் அழகர்மலை உற்சவங்கள் சித்திரையிலும் தனித்தனியாக நடைபெற்றன. சைவ வைணவ ஒற்றுமையை ஏற்படுத்துவதுவே நாயக்க மன்னர் இவ்விழாக்களை ஒன்றிணைத்து சித்திரை மாதத்தில் நடத்தினார். திருக்கல்யாணத்தின் போது அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கப்படும் பச்சை நிற பட்டுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. மதுரை ஒரு காலத்தில் கடம்ப வனமாக இருந்ததனால் அந்த வனத்தின் அரசியாக அவள் இருப்பதை பச்சை நிறம் குறிக்கிறது. மேலும் அழகர் விஷ்ணுவின் மிக துல்லியமான சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த காட்சிகள் அனைத்தும் இங்கு நடைபெறுகிறது. குறிப்பாக அனைத்திலும் எல்லாம் வல்ல இறைவனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக மீனாட்சி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாமல் தவிப்பவர்களும் முக்கியமாக இந்த அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக அம்மனை மனதில் நினைக்கும் அற்புதமான சக்தி மிகுந்த இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி அதனை கண்ணில் பார்ப்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. பொதுவாக தெய்வ திருமணங்கள் பங்குனி உத்தரத்தில் நிகழ்ந்தாலும் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் இன்று நடந்ததாக சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும் போது மதுரையின் திருமணமான பெண்கள் குறிப்பாக திருக்கல்யாணத்தின் போது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருக்கல்யாணத்தின் போது அனைத்தும் நல்லபடியாக நடைபெற இந்த ஆண்டவனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது. முக்கியமாக மீனாட்சி அம்மனுக்கு பொதுவாக திருக்கல்யாணங்கள் பங்குனியில் நடந்தாலும் இந்த சித்திரையில் நடந்தது அவர்களுக்கு பிடித்திருந்தது. மன்னர் திருமலை நாயக்கனார் காலத்திற்கு முன்பே இக்கோவில் விழாக்கள் பங்குனியிலும் அழகர் மறை உற்சவங்களும் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தின் போது அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கப்படும் பச்சை நிற பட்டுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும் போது மதுரையின் திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய கயிற்றை புதிதாக மாற்றிக்கொள்வார்கள். அன்னைக்கு தாலி கட்டப்படும் அதே நேரத்தில் ஊரே தாலி மாற்றும் நிகழ்வு மாங்கல்ய பலம் தரும் என்பது ஐதீகமாகும்.
திருமணத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாத பைகளில் மஞ்சள், குங்குமம், சிறிய கயிறு இருக்கும். இது அன்னை மீனாட்சி தன் திருமணத்திற்கு வந்த விருந்தினர்களுக்கு தரும் சீதனமாக கருதப்படுகிறது. மதுரை மக்கள் மீனாட்சியை தங்கள் வீட்டு பெண்ணாகவே கருதுவதனால் இந்த நாளில் நகரமும் முழுவதும் பக்தர்களுக்கு திருமண விருந்துகள், அன்னதானம் வழங்கப்படும். அதாவது இந்த ஊரில் இந்த வழக்கம் இருக்கிறது. இதற்காக உணவு தயாரிக்கும் பணிகள் நடைபெறுகிறது. மீனாட்சி திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை 8:35 முதல் 8:59 மணிக்குள் நடைபெறும். இந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் இயலாதவர்கள் காலை 10:35 முதல் 11:30 வரையிலான நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் எந்த நேரத்தில் தாலிக்கயிற்றை மாட்டிக்கொள்ளலாம் என கேட்டீர்கள் என்று சொன்னால், காலை 8:35 முதல் 8:59 மணிக்குள் இந்த கல்யாணம் நடைபெறும் சமயத்தில் நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை குறித்த தயக்கம் இல்லாமல் பெண்கள் தாராளமாக பங்கேற்கலாம். திருமணத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே அம்மன் அருளை பெற மீனாட்சி அம்மன் படத்திற்கு பூக்கள் சுற்றி விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் படைத்து வழிபடலாம். அன்னை மீனாட்சியின் 108 போற்றி மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடைபெறுகின்றன. மங்கள பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கவும், இருவருக்காவது அன்னதானம் அன்பளிப்பதன் மூலம் அம்மனின் அருளை கண்டிப்பாக பெற முடியும். திருமணமாகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாமல் தத்தளிப்பவர்கள், திருமணத்திற்காக ஏங்கி தவிப்பவர்கள் அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை நேரிலோ தொலைக்காட்சியிலோ கண்டு கழிக்க வேண்டும். முக்கியமாக இத்தனை சிறப்புமிக்க இந்த விரத நாட்களில் அதிகாலையில் பரம்பொருள் பிள்ளையார் அவர்களை வழிபட்ட பின்னர் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.